நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அசைவம் சாப்பிட்டு கோயிலுக்கு போலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க, ச அசைவம் சாப்பிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது, சைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃப்யூஷன்ல கேட்டிருந்தீங்க. நான் சொல்றேன், உயர்ந்தவங்க யாருன்னா, அசைவம் சாப்பிட்டாலும், சைவம் சாப்பிட்டாலும், தூய்மையா இருக்கிறவங்க தாங்க உயர்ந்தவர்கள். தூய்மையா இருந்து, அசைவம் சாப்பிட்டு மக்களுக்கு சேவை செய்த அன்னை தெரசா இருக்காங்க. தூய்மையாக இருந்து அசைவம் சாப்பிடாமல் இருந்து கோவப்படுற ஹிட்லரும் இருந்தார். அப்போ உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எப்படி நினைக்கிறது? அவருடைய செயலை வச்சுதான் முடிவு பண்ணணுமே தவிர உணவை வச்சு இல்ல. சிவபெருமான் சீராதான் என்ற கதையில தன் பிள்ளையை வெட்டி கறி சமைத்து ஈசனுக்கு படைக்கிறார். அது அசைவம் தானே, ஆனா அசைவமா சைவமானு யோசிக்கல. அவர் மனம் தூய்மையா இருந்தது, கடவுள் கேட்டார், படைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு மன தூய்மை தானே தவிர சைவம் சாப்பிட்டாலும் அசைவம் சாப்பிட்டாலும் நம்ம சாமியை கும்பிடக்கூடாது அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. நம்ம தூய்மையா இருக்கணும், நல்ல அன்போட கருணையோட இருந்தாலே போதுங்க.